Hello friends and families, welcome back to our channel Raji's Cooking. இன்னைக்கு நம்ம சேனலோட நேம் மாத்திட்டோம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா காடை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ அதுக்கு நான் வந்து காடையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் நமக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 65 பதத்துக்கு நல்லா எடுத்துக்கலாம், பரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசாலா தடவி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம கடாயில் 1/4 லிட்டர் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம பெரட்டி வச்சுருக்க கறியை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொரிக்கிறதுனால நம்மளோட கறியில் வந்து நல்லா மசாலா வந்து சேர்ந்துடும். அப்போ நம்ம வந்து கிரேவி பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா கறியும் போட்டு ஒரு பேட்சாக தனித்தனியாக போட்டு எடுத்துக்கோங்க. இது லைட்டாக தெறிக்கிற மாதிரி இருக்கும், ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துட்டேன். இது வெறுசாக இப்படி சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. பட் அப்படியே சாப்பிட்றாம கிரேவி செய்கிறதுக்கு போகலாம். இப்போது நம்ம பொரிச்செடுத்த அதே எண்ணெயிலேயே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். அது 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 4 பச்சை மிளகாய் வந்து கீரி சேர்த்துட்டு அது கூடயே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதில் 2 தக்காளியை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா பொடி தான். இது உங்களுக்கு வந்து வீட்டில் அரைச்சது இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்குகிற சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே வீட்டில் அரைச்ச பவுட்ரு தான் சேர்த்துருக்கேன். நார்மலாக நம்ம புளிக்குழம்பு காரக்குழம்புக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து போல் அதே மசாலா தான். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கறியிலேயே உப்பு போட்டிருக்கோம், அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்து சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுதுன்னா அப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம்ல கறி, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறமா மசாலா எல்லா பக்கமுமே கோட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் எந்த தண்ணியுமே ஆட் பண்ண தேவையில்ல. 1/2 மூடி அளவுக்கு தேங்காவை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதை வந்து இந்த கறியில் சேர்த்துக்கலாம். இப்போது இப்போ இந்த தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜார் இருக்குல்ல, அதில் வந்து ஒரே 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தான் தண்ணி சேர்த்துருந்தேன். அதை வந்து நல்லா அலசி இதில் ஊற்றிக்கலாம். இந்த இதில் வந்து அதிகமாக தண்ணி நீங்கள் வந்து சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இது வந்து நல்லா கொதிக்க நல்லா திக்காக கிரேவியாக ஆரம்பிக்கும். நம்ம போட்ட தேங்காய் எல்லாமே நல்லா வெந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா பெரட்டல் அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அரை எலுமிச்சம்பழம் வந்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம்.
நம்ம ஊற்றின எல்லா எண்ணெயுமே இதில் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நம்மளோட கிரேவி வந்து ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட காடை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிருக்குது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பட்டனையும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.